தேவனுடைய வார்த்தையினை சொல்லுவோமாக. எப்போது வாக்குத்தத்தத்தை நாம் தெரிந்து வந்திருப்போம். இன்றைக்கு வாசிக்கும்படி கேட்குறேன். 136ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். 136ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லாம் சேர்ந்து. சத்தம் காணாது. இதில் வாக்குத்தத்த வசனமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வாசித்திருக்கலாம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சங்கீதக்காரன் பாடின ஒரு பாடல் அது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்ஸ் கிவிங் சாங், நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாடல். தேவன் யார் என்பதை அனுபவிக்கும் ஒரு பாடல். அவருடைய கிருபையின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடல். ஆமாம், பிரசங்க பயன் 3 விழுந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் நம்முடைய வாக்குத்தத்தம் இதில் சொல்ல வேண்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னோம் இல்லையா? இதில் வாக்குத்தத்த பகுதி கர்த்தர் நல்லவர். ஆமாம், இன்னும் கொஞ்சம் உரிமையாக சொன்னால் என் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய கர்த்தர் எனக்கு நல்லவர். ஆமாம், அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவர், அப்படின்னா நல்லவராகவே இருக்கிறார். ஆமாம், அந்த கண்டினியூஸ்டன்ஸ் அப்படி போயிட்டே இருக்கு. நல்லவராகவே இருக்கிறார், எப்போதும் அவர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மகிமை உள்ள தேவனை, நம்முடைய தேவன் நல்லவர். இதுதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அதை மட்டும் நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராகவே இருப்பாராக. ஆமாம், கடந்த நாட்களில் எப்படியெல்லாம் நமக்கு நல்லவராக இருந்தாரோ அதுபோல இந்த மாதத்திலும் அவர் நமக்கு நல்லவராக இருந்து இந்த வருஷத்தின் ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நல்லவர் என்று சொல்வதற்கு பொதுவான காரியம் இருக்குது. இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய பொதுவான காரியம் இருக்கிறது. உலக மக்கள் எல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ இல்லையோ, அவங்கள ஆண்டவரை வெறுக்கிறார்கள், குறை பேசுகிறார்கள், அவரே இல்லைன்னு சொல்கிறாங்க. எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் பொதுவாய் மனுஷன் என்ற எல்லையில் இந்த உலக ரீதியான மனுஷர்களுக்கு தேவன் செய்யக்கூடியதான பொதுவான நியதிகள், பொதுவான காரியம் எல்லாவற்றையும் குறைபட நிறைவாகவே செய்கிறார் அவர். ஆமாம், அவர் நல்லவர். மற்றவனை செய்ய மாட்டான். ஒருத்தனை பிடிக்கலைன்னா என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டாங்க. ஆனால் அவரை பிடிக்குதோ இல்லையோ, அவரை பொறுத்த மட்டும் எல்லாரையும் பிடிக்கும். அவர் எல்லாருக்கும் செய்கிறார். துன்மார்க்கன் தான், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் தான், விரோதமாய் பேசுகிறவன் தான் விதைக்கிறார், பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவனுக்கு மட்டும் மறைச்சியாக கொடுக்குறாரு. மறைச்சி கொடுக்கணும் முடியும். அவரால் நிச்சயம் முடியும். மறைத்து கொடுப்பதற்கு அவரால் முடியும். ஆனால் அப்படி செய்யலை. எல்லாருக்கும் சூரியனை உதிக்கப்படுகிறார், எல்லாருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எல்லாரையும் நேசிக்கிற பண்ணி பொதுவான காரியங்களிலே அவர் செய்கிறார். ஆகவே யாராக இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறபடினாலே மிகவும் நல்லவர். ஆமாம், இன்னொன்று தம்முடைய பிள்ளைகளுக்கென்று விசேஷமாய் கொடுக்கிறார் என்பது அவர் வேறு ஒரு விஷயம். நாம் அவரை தேடும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரை துதிக்கும் போது, அவரை நம்பும் போது, இவையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார்னா தனிப்பட்ட விஷயத்தில் செய்வது என்பது வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பொதுவான காரியத்தில் அவர் நல்லா செய்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று இந்த பகுதியில் சொல்லப்படுது. இந்த சங்கீதம் ஒரு இருக்கிற சங்கீதங்களில் விசேஷமான ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இந்த சங்கீதத்தை தாவீது ஏற்றினான். இந்த சங்கீதம் யார் ஏற்றினார்? தாவீது ஏற்றினான். அவன் தாவீது ஏற்றி லேவியர்கள் ஆசாரியர் கையில் கொடுத்துட்டான். அவன் ஏற்கனவே ஒரு பாடகன், பாடல் பாடக்கூடிய பாடகன், பாடல்களை ஏற்றக்கூடியவன், பாடல் பாடக்கூடியவன், இசை வல்லுனன். ஆகவே எல்லாமே அவனுக்கு இருக்கு. அப்படின்னாலே கொடுத்து இதை நீங்கள் இந்த ராகத்தில் இப்படி பாட வேண்டும், பாடுகிற முறைமைகளையும் சொல்லி கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இன்னைக்கு எந்த சங்கீதம் வாசித்தீங்க தெரியல எனக்கு. இதான் வாசித்தீங்களா? சரி. நான் வாசித்தோம் அல்லவா அந்த முறை, ஒரு பகுதியை ஒரு வாசிக்க ரெண்டாவது பகுதி எல்லாம் என்ன செய்தோம் சொன்னோம். அவர் கிருபை என்று உள்ளதுன்னு சொன்னோம் இல்லையா? இதே பகுதி தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆராதனை நேரத்தில் விசேஷமான பண்டிகை நாட்களிலே இந்த சங்கீதத்தை கட்டாயம் பாடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடும்போது லேவியர் ஆசாரியர்கள்லாம் என்ன செய்வாங்க, முதல் பகுதியை அவர்கள் பாடுவார்கள். நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணனால இப்படி இருக்குது. ஆனால் இது அவங்களுக்கு என்னது, எபிரேய மொழியில் அது என்னது, பாடல். அவங்க ராகம் ஏற்றி இசை ஏற்றி பாடுவார்கள். முதல் பகுதியை பாடுவாங்க, ரெண்டாவது பகுதியை காங்கிரிகேஷன் எல்லாம் என்ன செய்யும், காங்கிரிகேஷன் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, அவர் கிருபை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் ஒரு பகுதி பாடிடுவோமா, ஒரு பாட்டு பாடுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன பாஸ்டர் ஒரு மாதிரி போயிட்டாரு, பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி மாறிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் பாடிக்கணும். சரி. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். சத்தம் காணாது, நிறுத்துங்க. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, அல்லேலூயா. புகழ்ந்து பாடு, அல்லேலூயா. சேர்ந்து பாடு, அல்லேலூயா. துதித்து பாடு, அல்லேலூயா. கழித்து பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, அல்லேலூயா. கழித்து பாடு, அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். பாடுறதே பெரிய பாடா போச்சு. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் அங்கே பாடும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் லேவியரெல்லாம் பாடும்போது இந்த மாதிரி காங்கிரிகேஷன் செய்யும். அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாடுவாங்க. இது லேவியர் கையில் பாட கொடுத்து எல்லாம் செய்துட்டான். இது தாவீதினாலே ஏற்றப்பட்டது. ஜனங்களை துதித்து பாடுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் எல்லா சங்கீதத்தோட வித்தியாசமான ஒரு சங்கீதம். இதில் இன்க்ளூட்ஸ் எ வெரைட்டி ஆஃப் தீம்ஸ். இதில் நிறைய பகுதிகள், என்ன கருப்பொருட்கள் என்று சொல்லப்படுகிற முக்கியமான பகுதி பதங்களை கர்த்தர் இங்கே நிறைய வச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று கிரியேஷன், அந்த சிருஷ்டிப்பு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சங்கீத வாசா தெரியும், சிருஷ்டிப்பின் காரியங்கள். அந்த சிருஷ்டிப்பில் தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறான். ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை அவன் சுருக்கமாய் பாடுகிறான். நல்லா கவனிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது பகுதியில் நன்றி செலுத்தி பாடு, தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஃபுல்னஸ் பாடுறான். எதுக்கு அப்படின்னா, மக்களை கர்த்தரை துதித்து பாடுவதற்குனா தேவன் நன்மைகளை செய்திருக்கிறார். ஜனங்களை உற்சாகப்படுத்தி நல்ல ஆராதிக்க பண்ணவும், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் பாடக்கூடியதானே பாடல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில் இன்னொரு பகுதி சொல்ல வேண்டுமென்றால், இந்த பகுதி 5 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். 1 முதல் 4 வரை வசனம் உள்ள வசனங்களிலே அவருடைய அற்புதங்களின் மகத்துவங்களை சொல்லி நன்றி செலுத்தக்கூடிய பாடல். அற்புதங்களின் மகத்துவங்கள். இரண்டாவது, வண்டர்ஸ் ஆஃப் கிரியேஷன், தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகிமையை, அந்த அற்புதங்களை சொல்லி சொல்லி பாடக்கூடியது. இன்னொன்று ரிடம்ஷன், வண்டர்ஸ் ஆஃப் ரிடம்ஷன், தேவனுடைய மீட்பின் திட்டத்தை எப்படி மீட்டெடுத்தார் என்பதை குறித்து, ஆண்டவரை குறித்து பாடக்கூடியது. அடுத்தாற்போல சான்டிஃபிகேஷன், த வண்டர்ஸ் ஆஃப் சான்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல்,
இந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாக்கினார் என்று சொன்னபோது, இஸ்ரவேல் ஜனங்கள் எய்த்து விட்டு புறப்பட்டாங்க. புறப்பட்ட ஒரு வழியில் வந்த பிறகும் அவங்களுடைய மனது எங்கே தான் இருந்தது? எங்கே தான் இருந்தது? எய்த்து தான் இருந்தது. புறப்பட்ட எல்லா ஜனங்கள்லையும் ஆகவே தான் சொன்னா, எங்களை எய்த்தில் சாப்பிட்ட மச்சங்கள், எய்த்தில் சாப்பிட்ட வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், உங்களை சொல்றேன், பாசம் என்ன ஒரு மாதிரி பேசுறேன். சரி, இவையெல்லாம் சொல்றான். எவ்வளவுதான் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், எல்லாம் செய்தாலும் அவங்க எண்ணமெல்லாம் இங்கே தான் இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களுடைய எண்ணங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறது. அதை எய்த்தை விட்டு வராத, மனதை விட்டு வராத எல்லாரையும் வனாந்தரத்திலே அவர் என்ன செய்தார்கள்? அழைத்து போய் ஒரு புது சந்ததியை தோற்றுவித்து பரிசுத்தப்படுத்தி கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணினார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமாக்கினார். எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்னெல்லாம் செய்தார் என்பதை குறித்து ஒவ்வொரு பகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த சங்கீதத்தில் முதல் வசனத்துக்கு எல்லா வசனத்துக்குள்ள ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். எல்லாத்துலையும் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்ல வரும், ஒவ்வொரு அற்புதங்களையும் சொல்ல வரும். ஆனால் இதில் மட்டும்தான் கர்த்தர் நல்லவர் என்ற பதம் இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மீதி 25 வசனங்களிலும் கர்த்தர் நல்லவர் என்ற பதம் இருக்காது. ஏன் அப்படி என்பதற்கு காரணம், கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லிவிட்டு அவர் நல்லவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய பகுதிகள் தான் பின்பதாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஆமாம், அவர் நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு, நல்லவர் என்பதை அவர் நிரூபிப்பதற்கு, அவர் நல்லவர் தான் என்பதை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அங்கே தம்முடைய வல்லமை அங்கே விலக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் யார் என்பதை, நல்லவர் என்பதை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். தேவன் நல்லவர் என்பதை ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் வெளிப்படுத்த முடியும், ஒரு கூட்ட ஜனங்களுக்கும் நிச்சய முடியும், வெளிப்படுத்த முடியும். ஆகவே ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் நல்லவராகவே தான் இருப்பார். ஆமாம், ஆகவே நம்முடைய தேவன் இந்த மாதம் முழுவதும் நமக்கு, மாதம் முழுவதும் வாழ்க்கை முழுவதுமே அவர் நல்லவராகவே இருப்பாராக. ஆமாம், நல்லவராகவே இருப்பார். நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான், வசனங்கள்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவதற்கு சில வசனங்கள் இங்கே நிறைய இருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன், 4 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. இந்த வசனம் தான் இந்த சங்கீதத்தினுடைய கீ வேர்ஸ். இந்த சங்கீதத்தினுடைய திறவுகோல் வசனம் எதுனா இதுதான். இங்கதான் இருக்கீங்களா? என்னமோ சொல்லிட்டு போறாரு, திறவுகோள்ங்கிறாரு, சாவிங்கிறாரு, என்ன சரி கேட்குற வரைக்கும் கேட்டுக்கிடுங்க. திறவுகோல் வசனம் இதுதான், 4 வசனம் தான். அதை சொல்லுகிறான், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவன் அவன் நல்லவர். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை தாவீது பாடுறான். நம்முடைய தேவன் இப்படிலாம் அதிசயங்களை செய்தார். அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது செய்த அதிசயங்கள், வனாந்தரத்தில் நடந்து வரும்போது செய்த அதிசயங்கள் சொல்லி முடியாது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடிக்கடி அந்த அதிசயத்தை யோசிப்பேன். ஆண்டவர் வாதைகளை பெருக பண்ணினார். அந்த வாதைகள்லாம் ஒவ்வொரு அதிசயங்கள் தான், அற்புதங்கள் தான். நான் அடிக்கடி சிந்திக்க வைத்தத விஷயங்கள்லாம் என்னன்னா, கல்மழை பெய்ய பண்ணுவார், நேராக வந்து விடும். யார் மேலே வந்து விடும்? வெளியே போகாதுன்னு சொல்லியிருந்தோம், வெளியே போன எகிப்தின் மேலே நிச்சயம் விடும். எகிப்தினுடைய ஆடு மாடுகள் மேலே வந்துடும். அடுத்த பிளாட் வச்சுக்கோமே, அங்கே எகிப்தியனுடைய ஆடு மாடு தான் அங்கே விழும் கல். இந்த பக்கம் இருக்கிற ஆடு மாடுக்கு ஒன்றும் என்ன செய்யாது, தப்பி கூட வந்து விடாது, அங்கே தான் விழும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தவளைகள் இருக்கும், பானை திறந்தால் தவளை டக்குன்னு வெளியே ஓடிடும். எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஆட்கள் தவளையை பார்த்தாலே நெஞ்சுவாங்க, இது குதிக்குதோ இல்லையோ, இந்த அம்மா குதிச்சு ஜன்னலில் நிற்கும். பாத்திரத்தை திறந்தா, தண்ணி பாத்திரத்தை திறந்தா எல்லாம் எங்கேருந்து வருது? தவளைகள் குதிச்சு குதிச்சு வருது. ஆனால் இதே இஸ்ரவேல் ஜனங்கள் மாவு தொட்டி வச்சிருக்கிறாங்க,
பானை வச்சுருக்காங்க, தண்ணி பானை வச்சுருக்காங்க, ஒன்று கூட கிடையாது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேறு பிரித்து அற்புதத்தை செய்தவர் அவர். ஆமாம், தம்முடைய ஜனத்திற்கும் அதற்கு மற்றவர்களுக்குள்ள வேறு பிரித்து அற்புதங்களை தம்முடைய ஜனத்திற்காகவே செய்தவர். இன்னொரு பகுதியில் இருட்டாக்கினார் பாருங்க. அடுத்த பிளாட்டு இருட்டு, இந்த பிளாட்டு வெளிச்சம். சரி, அடுத்த பிளாட்டு இருட்டுன்னா இங்கேருந்து பார்த்தலாம் இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. கார் இருள். அங்கே என்னது? கோடு போட்ட மாதிரி இருக்கும். கார் இருள் அங்கே இருக்கும். இங்கே என்னது இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். அங்கேருந்து இங்கே பார்த்துருவான், இங்கேருந்து அங்கே பார்க்க முடியாது. வெளிச்சம்னு ஒன்று இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன செய்யும்? போய் தான் மங்கி போகும். இப்போ அடுத்த பிளாட் இருட்டாகவே வச்சுக்கணும், இங்கே லைட்டு போட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன செய்யும்? ஆனால் இங்கே லைட்டு போட்டால் வெளிச்சம் நம்மோடு நின்றும், அதுக்கு மேலே போகாது. அந்த வெளிச்சம் இந்த பக்கம் வருமே தவிர அந்த பக்கம் என்ன செய்யாது. யோசனை பண்ணி பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் எய்த்தியர் பார்த்து அவங்களுடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஆமாம், அந்த தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாது. கடைசியில் ஒன்று செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போக போகுது எந்தெந்த வீடுகள்லாம் ரத்தம் இருந்ததோ, சங்காரம் இருந்த ரத்தத்தை பார்த்து விலகி போயிட்டான். ரத்தம் இல்லாத வீடெல்லாம் என்ன செய்தான்? போட்டு தள்ளிட்டு போயிட்டான். சில எய்த்தியர்கள் ரத்தத்தை பூசினாங்க. இவங்க பார்த்தாங்க, இவங்க பூசுறாங்கன்னு நினச்சி பூசின குடும்பங்கள் எல்லாம் தப்பு வைக்கப்பட்டார்கள். அவங்களும் என்ன செய்தாங்க? இவங்க புறப்படும்போது இங்கே பின்னாலே ஓடிட்டாங்க. வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. இவரோடு வந்த அந்நிய புத்திரர்கள், அந்நிய ஜனம் ஒரு கூட்டம் இவங்களோட வந்துட்டாங்க. இரத்தத்தினாலே தப்புவிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆண்டவர் ஒவ்வொன்றாய் இந்த ஜனத்திற்கு அற்புதம் செய்தார். பார்த்துருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதான் சொன்னான், பெரிய காரியத்தை செய்தார், அற்புதமானவைகளை செய்த தேவனுக்கு நன்றி. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. கிருபை என்றும் உள்ளது. அப்போ நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 10 மாத காலம் 11 மாத காலங்கள் எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆச்சரியப்படும்படியான அற்புதங்கள் செய்திருக்கிறார். பிரயாணங்கள், போக்குவரவு காரியங்கள், குடும்ப ரீதியாய் நம்முடைய எதிர்பார்ப்புகள், பொருளாதாரம், ஆரோக்கியம், இவை ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே போகணும்னு சொன்னால் எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவர் அவர். ஆமாம், இவையெல்லாம் செய்த ஆண்டவர் அவர் நல்லவர். அவர் ஆமாம், மிகவும் நல்லவர். இந்த அற்புத தேவன் அதிசயங்களை அவர் செய்தார். இன்னொன்று, நாம் நல்லவர் என்பதனாலே அவர் அதிசயம் செய்யலை. நல்லா கவனிச்சுக்கிறேன். நாமெல்லாம் யாரு? நல்லவர் என்பதனாலே தேவன் அதிசயம் செய்யவில்லை. நம்முடைய பிள்ளையாக மாறிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பிள்ளையாய் மாறுவதற்கு முன்பே ஒரு சின்ன கூப்பிடுதல் வச்சோம். எப்படியாவது உதவி செய்யுமையான்னு கூப்பிட்ட போது அவர் நன்மை செய்தார். அவர் நாம் நல்லவர் என்பதனால இல்லை, அவர் நல்லவர் என்பதனாலே நமக்கு செய்தார் அவர். ஆமாம், நம்ம அதை தான் உணரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நல்லவர் என்பதை வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம், அனுபவித்து சொல்லணும். என் தெய்வம் நல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிசயங்கள் செய்தார். சில ஜனங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்று அதிசயம். தண்ணீர் வேணால் தோண்டாதான் செய்யணும். யாரும் கண்மலையில் போய் அடிக்க மாட்டாங்க. கண்மலையை போய் உடைச்சி பார்த்து தண்ணி எடுக்க மாட்டாங்க. தண்ணி வேணால் என்ன செய்யணும்? உலக நடைமுறைப்படி தோண்டணும். மலையில் இருந்தாலும் மலையில என்ன செய்யணும்? அவன் தோண்டத்தான் செய்யணும். மலைக்கு அவன் மலையில் இருக்கிற இடத்துல தோண்டணும். கர்த்தருக்கு பயம் பண்ணுறதா? எந்த ஆளாவது இந்த கண்மலை அடிக்கிறேன் தண்ணி வரும்னு சொல்லி போட்டுருக்காங்களா? அப்படின்னு போட மாட்டாங்க. ஒரு வேளை தண்ணி இருக்கிற இடத்த ஆராய்ஞ்சு பார்த்து அந்த பக்கத்தில் குழியை தோண்டி பார்த்து எடுத்து ஒரு வேளை செய்திருக்கலாம். அது ரேர் கேஸ். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வனாந்தரத்தில் இருந்த வெட்டாந்தரையான ஒரு பாறை, ஒரு கண்மலை. அந்த கண்மலையிலே அதுக்கு முன்னால் யாருமே நன்மை அடைந்தது இல்லை. சாதாரண ஒரு கண்மலை தான். ஆனால் தேவன் அதை அடிக்க சொன்னார். அடித்த உடனே அந்த கண்மலை இருந்து தண்ணீர் பிரவாகித்து வந்தது. ஆமாம், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிடா இது எப்படி நடக்குது? கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இவையெல்லாம் தேவன் இவர்களுக்கு அற்புதம் செய்து காண்பித்தார். அவருடைய வழிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவன் அவருக்கு அற்புதம் தான் செய்தார். ஆமாம், யோசிச்சு பார்த்தோன்னா உட்காந்து தனியாக உட்காந்து யோசிக்குவேன். பசி எடுக்குது. அவங்க கேட்டாங்க, எங்களை பசி எடுக்கு. அப்போ ஆண்டு சொல்ல, நாளைக்கு பாருங்கப்பா அப்படின்னு. மறுநாள் காலையில் வெளியே வந்தவொடனே பார்க்குறான். எல்லாம் கேட்குறான், இது முத்து முத்தாக கிடக்குது, இது என்ன? ஒரு அவங்க கேட்குறான், இது என்ன? அதே தான் அவங்க பாஷையில் வச்சாங்க, மண்ணா. மண்ணாக்கு இப்போ அர்த்தமே என்ன தான்? இது என்ன?
ஆண்டவர் சும்மா மன்னாக்கு வந்து இது என்னங்கிறத கேட்டதே வைக்கல. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கும்போது இது என்ன, இது எப்படின்னு, இது எப்படி ஆச்சு, இது என்னது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்களை செய்கிற வல்லமையில் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது நிரூபிக்கத்தான் கர்த்தர் செய்தார். மன்னா கொடுத்தாரு. அவரும் சொல்லிட்டார், மன்னா எடுத்துன்னு எவ்வளோ நாள் எடுங்க, கிடைக்கிது எவ்வளோ தான் கிடைக்கும், எல்லாவனுக்கும் ஒவ்வொரு ஓம்பர் தான் கிடைக்கும். ஒரு ஓம்பர்னா சரி நம்ம பாஷையில் வச்சுக்கோமே, இல்லை அவனுக்கு ஒரு கிலோ வச்சுக்கணுமே, எல்லாருக்கும் 1 கிலோ தான் கிடைக்கும். அவனுக்கு 1 கிலோ அதிகம், நான் ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். எல்லாருக்கும் 1 கிலோ தான் கிடைக்கும். ஆனால் எடுத்தாங்க, புடச்சி எடுத்தாங்க, அளந்து பார்த்தா எவ்வளோ தான் இருக்குது. சே ஆண்டு ரொம்ப மோசம்ப்பா, நான் ஒரு மூட்டை அள்ளிட்டு வந்தேன், புடச்சி எடுத்து பார்த்தா எவ்வளோ தான் கிடைக்க வந்தது. எதுக்கு ஆண்டு இப்படி செய்கிறாருன்னா பல காரணங்கள். ஏன் அப்படின்னா ஆண்டு சொன்னார், மறுநாள் வச்சுக்காத, அது என்ன செய்யணும், பூச்சி பிடிச்சோம். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுப்பது புதிய புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புவாரே தவிர பழையவைகளை வைத்து காலத்தை ஓட்டுன்னு சொல்கிற ஆண்டவர் அல்ல. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய புதிய மகிமையை தான் நமக்கு தருவார். அதான் சொன்னான், அந்த மகிமையில் தேவன் அற்புதம் செய்தாரே, ஒவ்வொரு நாளும் எனக்கு புதியவைகளை தந்தவன். அதான் சொன்னான், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். ஆமாம், கிருபைகளை கூட புதியவைகளாக தான் தருகிறார். பழைய ஒன்றை நீ பயன்படுத்தின்னு சொல்லவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் காணாதுன்னு 2 பேர் சேர்த்து வச்சுட்டாங்க, நாளைக்கு வச்சுக்குவோம். அவர் சொல்கிறாரு, பூச்சி பிடிச்சி நாற்று எடுத்து, வீடு முழு நாற்றம், தேடி பார்க்கலாம் என்னதான் நாற்றம்னா கடைசியில் எதுதான், மண்ணாக தான் நாற்று எடுக்குது, தூக்கி வெளியே போட்டுட்டான். அப்போ ஆண்டு சொன்னார், ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்கிறது தான் சேர்க்கணும், சாப்பிட்றது தான் சாப்பிடணும், மறுநாள் வெளியே போகணும். எதுக்காக ஒவ்வொரு நாள் போய் சொன்னேன், காலையில் ஆண்டவர் வந்து அவனை காலையில் எலும்பி வெளியே வந்து என்ன செய்யணும், மண்ணாவை எடுக்க வைக்கிறார். இல்லைன்னா ஒரு மூட்டையில் 4 மூட்டை எடுத்து வச்சுட்டு ஒய்ஃபை சொல்லுவான், நீ வாட்டுக்கு செய்து சாப்பாடு செய்து கூட படுத்துருக்கேன், அங்கே வேறு வேலை கிடையாதுல்ல, நான் படுத்துருக்குறேன், எல்லாம் செய்து எனக்கு பிளேட்டில் எப்படி தள்ளி நான் அங்கேயே சாப்பிட்டு பிளேட்டை அப்படி தள்ளிக்கிறேன்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவனையும் சோம்பேறியாக வளர்க்க விரும்பலைன்னு அர்த்தம். ஆமாம், ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார். தேவன் சோம்பேறிகளை விரும்புவது இல்லை. அவங்க காலையில் எழுந்திருக்கணும், குடும்ப தலைவன் காலையில் எழுந்திருக்கணும், வெளியே போகணும். சரி ஒய்ஃபும் சேர்ந்து போகிறேன்னா போகணும், பிள்ளைகள் போகிறாங்கன்னா போகணும், காலையில் எழுந்து வெளியே போகணும். பறக்க வேண்டியது என்ன செய்யணும், பறக்கணும். வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது சுமந்து வெளியே கொண்டு வரணும். அதை சுத்தம் பண்ண வேண்டிய வேலையை சுத்தம் பண்ணணும். இவங்களுக்கு வேறு வேலையில் ஆண்டு கொடுக்கல, இது சுத்தம் பண்ணி நீ சமையல் பண்ணுறதுக்குள்ள காரியத்தை நீ செய்தால் போதும். தண்ணீர் இருக்குது, இது இருக்குது, இது நேரம் செய். ஒரு நாள் சோம்பேறியாக வீட்டில் என்ன செய்யக்கூடாது. நீ படுத்துட்டு இன்னொருத்தர் வேலை வாங்கிட்டு இருக்கணும், உனக்கு தேவையான ஓமரை நீ தான் என்ன செய்யணும், எடுக்கணும். கர்த்தர் இதெல்லாம் செய்தார். சரி, ஆண்டு 5ஆம் நாள் வந்தோன்னு சொன்னார், நாளைக்கு 6ஆம் நாளுப்பா 2 பங்கு எடுத்து வச்சுக்க. 2 பங்கா, சரி 1000 கேள்வி வந்திருக்கும். அன்னைக்கு நான் 2 பங்கு சேர்த்து வச்சு தான் பிரச்சனையாக போச்சு, வீடே நாரி போச்சு. இப்போது நான் எடுத்தேன்னா வீடு என்ன செய்யும், நாரி போச்சுன்னா எங்களை ஓய்வு நாளில் நீ என்ன செய்ய போகிற, பட்னி கிடக்க சொல்கிற போறியா மோசே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எடுக்க சொன்னார், எடுத்து வை, அவ்வளோதான். மறுநாள் எடுத்து வச்சாங்க. ஒன்றாவது பூச்சி பிடிக்கட்டுமே, தலையை சொல்லிச்சுருக்கான், என்னடா நாம சேர்த்தா அப்படி பூச்சி பிடிக்குது, அவர் சொன்னால் பூச்சி பிடிக்காது. கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சா நடக்க வேண்டியது அற்புதம் நடக்கும். இதைத்தான் அற்புதத்தை சொல்கிறான். ஒரு பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் சுலபமான முறையில் கர்த்தர் என்ன செய்தார், அவர் செய்து கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்கள் தான் சுலபமாய் செய்து கொடுத்தவர் அவர். ஆமாம், பிழைப்போம் என்ற நம்பிக்கை, மரண கட்டுகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், விரோதமான கிரியைகள் நிர்மூலமாகாமல் காத்து கொண்டவர் நம்முடைய ஆண்டவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அற்புதங்களை செய்தவர். ஏன்னா முக்கியமான வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்க 11ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர்களை துதிகள் அவர் கிருபை. இவன் சொல்கிறான் மீட்பின் திட்டத்தை குறித்து சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணார், உன் 4ஆம் சந்ததி அங்கேருந்து வருவாங்க. வரும்போது எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்களா? வெள்ளியோடும் பொன்னோடும் மிகுந்த ஆஸ்தியோடும் ஏத்தியரை கொள்ளையடித்து தங்கள் தேசத்துக்கு என்ன செய்வாங்க. ஆனால் நிலைமை அப்படியா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? வாக்கு தத்தங்களை யோசிப்பான். எங்களுடைய தகப்பனாக ஆபிரகாமுக்கு ஆண்டு கொடுக்கும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் திரளானும் ஆஸ்தியோடும் புறப்படும் சொன்னால் தப்பிக்கிறதே பெரும்பாடாச்சப்பா. ஒருத்தர் பேசும்போது சொல்லுவாங்க, இந்த ஊரை விட்டு ஓடுறதே என்னது பெரும்பாடு. என்னைக்கு ஆண்டு விடுதலை கொடுப்பார்? கதறினாங்க, அழுதார்கள், புரண்டார்கள். தேவன் மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார். மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி ஆண்டவர்களை மீட்டெடுத்தார். வெளியே கொண்டு வரும்போது ஒரு மனுஷன் கூட பலவீனனாக இருந்ததில்லை, ஒரு மனுஷன் கூட ஏழ்மையாக இருந்ததில்லை. ஆமாம். ஏன் அப்படின்னா இவர் எய்த்தியர் கொள்ளையிட்டார் என்பதன் பொருள் அடித்து பிடிச்சினா கொள்ளையிடலை. இவர்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம், இவருக்கு வர வேண்டியதான பலன், இவருக்கு வர வேண்டியதான கூலி எல்லாத்தையும் கேட்டு ஒட்டுமொத்தம் வாங்கிட்டு வந்தாங்க. இவன் ஒரு காலத்தில் ரொம்ப ஹை பொசிஷன் இருந்தவங்க. யோசேப்பின் காலத்தில் எய்த்தினுடைய 2 மாகாணமும் இவங்க கையில் தான் இருந்தது. ராம்சேஸ், கோசே நாடு இவங்க கையில் தான் இருந்தது. பெரிய பெரிய நல்ல தலைவர்களாக இருந்தாங்க, அதிபதிகளாக இருந்தாங்க, செழிப்பு இருந்தது. என்றைக்கு யோசேப்பை அறியாத ராஜன் வந்தானோ அன்றைக்கு இவருக்கு உபத்திரவம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொருட்கள் பிடுங்கப்பட்டு அடிமைத்தனம், கண்ணீர், வேதனை, பிரச்சனைகள். எப்படா வெளியே போவோம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்துக்கு எப்போ போவோன்ற ஏக்கம். அவ எல்லாவற்றிலும் ஆண்டவர் பார்த்து கொண்டு ஒரு நாள் விடுவித்தார், விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த போது வெளியே வந்தாங்க, எல்லா பொருட்களோடு தான் வெளியே வந்தாங்க. ஆமாம். அவர் வெளியே வரும்போது தேவன் சொன்ன வார்த்தை, 430 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை அப்படி நிறைவேற்றி கொடுத்தார் அவர். ஆமாம். உன்னை மனதில் வைத்துக் கொள்ளும், தேவன் அற்புதம் செய்கிறார் என்று ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டார். சொன்ன வார்த்தை நீங்கள் மறந்து போகலாம், நம்முடைய தேவன் ஒரு காலம் மறப்பதில்லை. அவருடைய அற்புத வல்லமை இந்த வருஷம் முடிவிற்குள்ளே என்னென்ன காரியத்தை எல்லாம் தொடக்கத்தில் சொன்னாரோ நீங்கள் மறந்திருக்கலாம், குடும்பம் மறந்திருக்கலாம், உங்களுக்கு நினைவு விட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த முடிவுக்குள்ளே கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர வல்லமை உள்ளவர் அவர். ஆமாம். இன்னொரு பகுதியை சொன்னார், ஆபிரகாம் சொன்னார், தேசத்தை எம்பட்டாம நடந்து திருப்பாடினார். டயக்ராம் போடுறேன். அவன் நடக்க ஆண்டவர் டயக்ராம் போட்டார். மனுஷன் டயக்ராம் போட்டான்னா அழிஞ்சு போயிருக்கும். ஆண்டவர் டயக்ராம் போட்டார் பாருங்க. அந்த தேசத்தை அப்படி கொடுத்தார் பாருங்க. டயக்ராம் மாறாமல் அப்படி கொடுத்தார். இதெல்லாம் என் முற்பதாக்களோட முன்னாடி தகப்பனாகி ஆபிரகாம் கால் வச்சு போன இடம். இந்த நான் போட்ட டயக்ராம் வச்சுக்க அப்படி சொல்லி அவ்வளவு ஆண்டவன் கொடுத்தார். கர்த்தருக்கு பயப்பட எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தார். பக்கத்தில் உள்ள தேசம் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டார். நம்முடைய தேவன் அவர் சொல் தவறாத தேவன் என்பதை அவர் நிரூபித்து காட்டின அற்புதங்களை அனுபவித்தார்கள். ஆமாம். இதில் நம்ம சொன்னால் மீட்டெடுத்தார். அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை, அவருடைய துக்கம், அவருடைய வியாகுலங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்தார். இதே போல் என்ன நாட்களில் வந்திருக்கிறோமே, இந்த மாதத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிறதான வருத்தங்கள், கண்ணீர், வேதனை, இன்னவரை எதனாலே துக்கம் வந்தது, எதனாலே வியாகுலங்கள் வந்ததோ அவை எல்லாவற்றையும் மறக்க பண்ணுவாராக. ஆமாம். அவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவாராக. அவன் நம்ம கொடுக்கிற அந்த மகத்தான அற்புத வல்லமை, ஒரு மீட்பின் வல்லமை அவரை துதிக்கும்படியான காரியத்தை செய்வதாக. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல் நிறைய வசனத்தை அப்படி சொல்லிகிட்டே வரான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதை சொல்லிகிட்டே நிறைய இருக்குது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அற்புதங்களை செய்து மீட்டெடுத்ததுனால் நம்மை மீட்டெடுத்தார். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்ம மீட்டெடுத்தாரே, நம்மை மீட்டெடுத்த தேவன் அவர் நல்லவரா. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மீட்டெடுக்கப்படுவதற்கு நாம் ஒன்றும் நல்ல காரியம் செய்தோம்னு சொல்ல முடியாது. நம்முடைய பாவம் பரிகரிக்க ஏதாச்சும் நல்லது செய்தோமா? நம்முடைய பாவம் நம்ம விட்டு போவதற்கு ஏதாவது பரிகாரம் செய்தோமா? இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, இந்து குடும்பத்தில் நிறைய வந்திருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வங்கள் உண்டு. உண்டா கிடையாது? இப்போ உண்டான்னு கேட்கலன்னா உண்மை அந்த நாட்களில் உண்டு.
எங்கள் அம்மா போவாங்க, அப்படி காலத்தில் போவாங்க. பயங்கரமான இடம் அது. சரி விட்டுருங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க அப்படி போன உடனே குலதெய்வம் யார், கழுத்து பிடிச்சி இழுத்து வெட்டுறா எவனா செய்திருக்கானா? யாராவது ஒருத்தர் குலதெய்வத்துக்கு பலி செலுத்த ஆடை கொண்டு போயிருப்பானே தவிர எந்த மனுஷனும் குலதெய்வத்தை என்ன செய்யறதில்லை. கொண்டு இருக்காங்களா? தெய்வமே இருந்திருக்காது, கொண்டு இருந்தா. நம்ம குலதெய்வமே இயேசுங்க. அவர் நாம பலியிடப்பட வேண்டியது. அவரே பலியாகி, குலதெய்வமே பலியாகி நம்மை மீட்டெடுத்தார் அவர். ஆமாம், மீட்டெடுக்க வேண்டாதவர்கள் பலி செலுத்தி மீட்டெடுப்பதற்கு பிரயாசப்படுறாங்க. அவரே தன்னை பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். இதை விட ஒரு அற்புதம் எதை செய்ய வேண்டும்? ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நம்மை மீட்டெடுப்பதற்கு அவர் செய்த தியாகம் எண்ணில் அடங்காது, சொல்லி முடியாதது. அவர் நம்மை மீட்டெடுத்தார். அவர் மீட்டெடுத்த அந்த அற்புத வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த பாவத்திலிருந்து யாராலும் மீட்கப்பட முடியாது, இயேசுவை தவிர. ஆமாம், இயேசுக்கு ரத்தத்தை தவிர வேறு எதுவும் நம்மை பாவத்தை மீட்டெடுக்க முடியாது. நம்முடைய பிராயசித்தம் பலியோ அல்லது நம்முடைய பொருட்களோ நம்முடைய காணிக்கைகளோ நம்முடைய தியாகங்களோ அல்லது நம்முடைய உடலை வருத்தி கொள்வதோ ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு ஒருவர் தான் மீட்டெடுக்க முடியும். அதான் அந்த தேவன் அற்புதம் செய்தார், என்னை மீட்டெடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் என்னை மீட்டெடுத்த அந்த தெய்வாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தினான். அதை தான் சொல்லித்தான் இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியில் சொல்கிறான், கர்த்தரை துதியுங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் துதியுங்கப்பா, அவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த பாடல் தேங்க்ஸ் கிவிங் பாடல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிவ் தேங்க்ஸ் அன்டு தி லார்ட். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமாம், ஆண்டு நன்றி செலுத்து. எதுக்கெல்லாம் நன்றி செலுத்து அப்படின்னு சொன்னால் நிறைய பகுதிக்கு நன்றி செலுத்த சொல்லியிருக்கார். ஒரே ஒரு பகுதி மாத்திரம் வாசிங்க. யாத்திரையாமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க முடியாது. அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது மன்னிக்கணும், உபாகம் 8:10 மன்னிக்கணும். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். பாருங்க, ஆண்டு சொல்றாரு, நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்கு அவரை என்ன செய்ய. ஆண்டுக்கு நல்ல நன்றி செலுத்தப்பா. மோசே சொல்லுறேன், இன்னொரு தேசத்தை அவங்க என்ன செய்யலை, சோந்தரிக்கலை, வழியில் இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நீ தேசத்துக்கு போயிடுவ. அந்த தேசத்தில் போன உடனே நீ என்ன செய், புசித்து குடித்து நல்லா உட்கார்ந்துருக்கும்போது தேவனாய கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, ஆண்டவன் உனக்கு கொடுத்தது தேசம், வாக்கு தத்த தேசம், உன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த தேசம். நீ போய் உட்கார்ந்தேன்னா, போய் உட்கார்ந்து உனக்கு கொடுத்த இடத்துல நீ விதைச்சி அறுத்து சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கும்போது தேவனுக்கு நன்றி என்ன செய்யணும். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார் என்பதை விட நமக்கு அவர் கொடுத்தவைகளுக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தக்கூடிய இருக்கும். அவர் அவனுக்கு பூர்வீக எல்லை குறிப்பை இந்த ஜனத்திற்கு கொடுத்தார். நேற்று சொல்லப்படுது, ஏதோ ஆண்டு சொன்னார், இந்த தேசத்தை பார்த்தேன், இதான் கொஞ்சம் நல்ல தேசமாக இருக்குது, நாம் போகல, ஒரு இடம் வாங்கினா அப்படியே சுற்றிட்டு வருவோம். கையில் பணம் இருக்குது, இடம் வாங்கினா சரி தரகிட்ட சொன்னோம், சார் இந்த வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, அப்படி ஒவ்வொரு இடமா காப்பான். நமக்கு பிடித்தமான இடத்த என்ன செய்வோம், வாங்குவோம். இதே போல் ஆண்டவர் உலகத்தில் அப்படி பார்த்து சரி இதான் கொஞ்சம் நல்லா இருக்குது வச்சுக்க அப்படிலாம் சொல்லலை. இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ற ஒன்று உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே என்ன மாதிரி பார்க்குறீங்க, 32ஆம் அதிகாரம் எடுத்து 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க படிக்க. உன்னதமானவர், நல்லா கவனிங்க, எல்லாம் எடுத்துக்கிடுங்க. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு, இந்த உலகத்தில் ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை நினைச்சாரா, பங்கிட்டு
ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், நல்லா கவனிங்க, ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய், இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். சர்வ ஜனங்களின் எல்லைகளை என்ன செய்தாராம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதாமை உருவாக்கினார், அவன்கிட்ட இருந்தால் சந்ததி வருது. அந்த ஆதாமின் காலத்தில் நீ பலுகி பெருகி பூமி என்ன செய்வாயாக, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கொடுக்கும் போதே இஸ்ரவேல் என்றதான ஒருவனை நினைத்தார். ஆமாம், நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனம் என்றவனை நினைத்து அவர்களுக்காக ஒரு எல்லையை கர்த்தர் அன்றைக்கே என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஆமாம், திட்டம் பண்ணி அங்கே வச்சுட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் என்றதான ஜனம் அல்லது ஆபிரகாம் என்ற ஒருவன் பிறப்பதற்கு முன்பே அவன் சந்ததிக்கென்று திட்டம் பண்ணப்பட்ட இடத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாம், உன்னை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவன் சொல்கிற விதம் என்னென்னா, எப்பா நீ இந்த தேசத்தை நல்லமை என்பதனாலே, நீ ஜனம் பெருத்தது என்பதனாலே, நீ எல்லா ஜனத்தை விட நல்ல மகிழ்ச்சியான ஜனம் என்பதனாலே உனக்கு தேசத்தை கொடுக்கல. நீ சிறுமைப்பட்டவன், நீ கொஞ்சம் ஜனம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு வாக்கு தத்தம்படி கொடுத்தார். வாக்கு தத்தம்படி கொடுப்பது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. ஆனால் கொடுத்த விதம் என்னன்னா, இந்த பூர்வத்திலே நீங்கள்லாம் பிறப்பதற்கு முன்பே பூர்வீகத்திலே தேவன் குறித்து வைத்த இடத்தை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறோம். நமக்கு ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சந்தர்ப்பத்திலே வந்ததல்ல. தேவன் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை குறித்த நோக்கம் திட்டத்தை வைத்து அதை உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்கிறான், உங்களுக்கு ஆண்டவர் ஆதாமின் காலத்திலே திட்டமிட்டதை தான் கொடுத்திருக்கிறாரே தவிர வேறு ஒன்று நீங்கள் போய் சுதந்திரித்த தேசத்தை கொடுக்கவில்லை, நீங்கள் தேசத்தில் இருக்கவில்லை. பூர்வீக திட்டத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தினாரே, அதை நினைத்து சந்தோஷப்படுங்க. ஆமாம், அதை நினைத்து தேவனுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே திட்டம் வைத்தவர் நம்முடைய தேவன். ஆமாம், அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை ஏதோ இன்றைக்கி நான் வந்துட்டேன், இன்றைக்கி நான் சம்பாதிச்சிட்டேன், இன்றைக்கி நான் அந்த ஐஸ்வர்யம் மாறிட்டேன், இன்றைக்கி நான் அதை செய்துட்டேன். பூர்வத்தில் திட்டம் வைத்தது கொடுத்திருக்கிறார். கொடுத்ததை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமாம், எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். சில பெற்றுக்கொண்டது நன்றி, பெற்றுக்கொண்ட வரைக்கும் தோற்றணும் அப்படின்ட்டு பேசாமல் இருந்துறாங்க. ஆகவே அவங்க வச்சிருக்கிற இடம் விரிவடையவில்லை. என்ன செய்யலை? விரிவடையலை. ஆனால் நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருந்தா அவங்க இருக்கிற இடம் விரிவடை. ஆமாம், அது எல்லை பெரிதாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்தையும் நாம் வாழ்கிற எல்லையும் நாம் குடியிருக்கும் எல்லையும் நம்முடைய வேலை பார்க்கணும் எல்லாத்தையும் தேவன் கொடுத்தவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எங்கே இருக்கணும்னு தேவன் அப்படி திட்டம் வச்சுருக்காருங்க. எனக்கு இந்த ஏரியா தான் பிடிக்கும், இந்த ஏரியா பிடிக்கும். இங்கே ஒரு வீடு எதாவது ஆர்டர் கொடுத்தா நல்லா இருக்குமேல. ஒருத்தர் வந்தார், வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டீங்களா பாஸ்டர்? நான் ஜெபம் பண்ணி அது வேறு விஷயம் ஆச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று பாஸ்டர், நீங்கள் இந்த இடத்துல வீடே இருக்காது. எந்த இடம் நான் விரும்பலையோ அந்த இடத்துல தான் வீடை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் வில்லங்கமான ஆண்டவர். அடிக்கடி சொல்லல, பேசாமல் இருந்துருக்கணும். நான் இருந்து தான் இங்கே நினச்சிருக்கோம். அந்த இடம்லாம் வீட்டுக்கெல்லாம் ஆகாது, நமக்கு சர்ச்சோடு வச்சுக்கணும். வீட்டுக்கு ஆகாதுன்னு நினச்சல, அங்கே தான் முடியை பிடிச்சி இழுத்து வச்சு கொண்டு அங்கே வச்சுட்டு அப்போ நினைப்பேன், எதை வெறுக்கிறோமோ அதைத்தான் தருவார். நம்ம வில்லங்கமான ஆண்டவர்கிட்ட மோதக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த ஆட்களே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அவனை தான் கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டுவார். அனுபவிச்சிருக்கணும். எந்த காரியமாக வச்சுக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் காரியமாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், வீடு வாங்குகிற காரியமாக இருக்கட்டும், எல்லா காரியமாக இருக்கட்டும், இது எனக்கு வேண்டே வேண்டாம், இவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுங்கள், கரெக்டாக அவரை தான் கொண்டு வைப்பார். வச்சாலும் சரி தோத்திரம் பண்ணிட்டு போக வேண்டியது.
ஆனால் ஆண்டவர் நமக்கு பூர்வீகத்தில் எதை கொடுக்கிறாரோ கிடைத்தவைகளுக்கு மனப்பூர்வமாய் நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கணும். இருக்கிற இடத்துல நல்லா உட்காந்து தோத்திரம் பண்ணுங்கப்பா, நல்ல நன்றி செலுத்துங்க. இந்த பாடலே நன்றி செலுத்தக்கூடிய பாடல். அந்த மாதம் முழுதும் உட்காந்து என்ன செய்யணும்? ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும், தோத்திரம் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? வீட்டில் போய் உட்காந்து கொடுத்த வீட்டுக்கு தோத்திரம், ஆண்டவரே உணவுக்கு தோத்திரம், சம்பாதிக்க கருவு செய்து தோத்திரம், வைத்தினருக்கு தோத்திரம், மேன்மைப்படுத்துக்கு சோத்திரம். நம்ம துதிக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்வார். செய்த அற்புதங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அற்புதங்களை அவர் செய்ய வல்லவர். இதில் லேவியராமெல்லாம் வாசனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யுத்த காலம், தேசமே யுத்த காலத்தில் இருக்கும். ஆண்டு சொல்றாரு, எல்லாரும் பண்டிகை பஸ்கா பண்டிகை வந்தால் எருசலேமுக்கு வந்துடணும். எருசலேமுக்கு வந்துடணும். கேட்குறாங்க, நாங்கள்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு எருசலேம் வந்துட்டோம்னா ஊர் என்ன செய்யும்? ஊர் காலியாக கிடக்கும். போகிற வர திருட்டு பயிலுக்கு வந்துடுவான், அந்நிய தேசத்தை வந்து உள்ளே வந்து உட்காந்துருவான், அல்லது படையெடுத்து வந்துட்டான்னா என்ன பண்ணுவோம்? அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீ இந்த காலகட்டத்தில் நீ வரும்போது தேசத்தை சுற்றி தேவன் காவல் செய்வார். ஆமாம், ஓராள் உள்ளே வராதுங்க. நீங்கள் வீட்டை திறந்து போட்டு வந்தால் கூட ஒரு ரூபாய் எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு இப்போ திறந்து போட்டு போயிட்டு ஏன் மேலே பள்ளி சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு சொன்ன வார்த்தை. நீங்கள் போயிட்டாங்கன்னு சொன்னால் அவன் வந்துடுவான், இவன் வந்துடும். பண்டிகை ஆஸ்வதிக்க வர வேண்டும்னு சொன்னால் வரணும். அப்படி சொன்னார், அங்கே இருக்கணும். அப்போ அதெல்லாம் சொல்லி சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ யார் வருவான்? அவன் வருவான், ஒருத்தரும் வரமாட்டான். நான் காவல் செய்வேன். ஆமாம், அவர் வந்து பாதுகாப்பு கொடுக்குறார். ஆண்டவர் எப்படிலாம் அற்புதம் செய்திருக்காரு பாருங்க. உங்களுக்கு போட்டு வந்துடுவாங்கங்க, எல்லோரும் வந்துடுவாங்க. மற்ற நாள் குடியிருக்கும் போதே சண்டைக்கு வந்துடுவாங்க, பொருட்கள் எடுத்துகிட்டு போயிடுவான், இவங்களோட கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் ஒருத்தருமே இல்லை, திருலாம் ஒன்றும் கிடைக்காது. இருக்க 2 மிருகங்கள் தான் கிடக்கும், ஆடு மாடு வேணால் கிடக்கும். எடுத்துகிட்டு போக ஒரு ஆள் வராது, படையெடுத்து வர ஒருத்தரும் வரமாட்டான், குடியிருப்புக்கு உள்ள வந்து உட்காரக்கு ஒருத்தரும் வரமாட்டான். தேவன் தேசத்தை முற்றிலும் காவல் செய்கிறார் அவர். ஆமாம், இதெல்லாம் தேவன் செய்த அற்புதம். இதைத்தான் வச்சு தான் தாவீது பாடினான், என் தேவன் எப்படி அற்புதம் செய்தார்ப்பா, அவரை துதிக்க வேண்டும். ஆமாம், அவர் செய்த நன்மைகளுக்கு முடிச்சிடும். இன்னும் ஒன்றே ஒன்று, 23ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சிடும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எங்கே நினைச்சாரா? தாழ்வில். நாம் படித்தவர் என்பதனாலோ ஐஸ்வர்யவான் என்பதனாலோ அவன் நினைக்கல. நான் ஒன்றும் இல்லாதவர் தெரிந்திருந்தே நம்மை நினைத்தவர் அவர். ஆமாம், பல தேவைகள், பல எதிர்பார்ப்புகள், கதறும். உதாரணம் சொல்கிறேன், ரோட்டில் பிச்சைக்காரன் கத்துறான், என் பைபிளை வாசிப்பேன், 10 மே கத்துனான், பிச்சை போடுங்க, எதா போடுங்க. யாரா போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு கூட்டம் வந்த உடனே, யாரும் தெரியலை, கூட்டம் நிறைய வந்த உடனே முதல்ல, ஐயா நீங்கள் கூட்டம் நிறைய வந்துட்டு முன்ன மட்டும் எனக்கு 10 ரூபா அதிகமாக தான் கிடைக்கும்னு சொல்லி, ஐயா பிச்சை போடுங்க, ஐயா போடுங்க போடுங்க, கத்தி பார்த்தான், ஒரு பையன் போடலை. கேட்டான், ஒரு பையன் போடாமல் இருக்கேன், எதுக்கு இந்த கூட்டம், யார் போகிறா அப்படின்னு கேட்டுக்கான். இயேசு போகிறான்னு கேட்டோடனே மாற்றிட்டான், இயேசுவேன்னு கூப்பிட்டான். ஒரு பையன் அவனுக்கு திரும்பி பார்க்கல, பிச்சைக்காரனை ஒருத்தர் கூட நோக்கி பார்க்கல. இவன் இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே இயேசு நின்றார். ஆமாம், இதே போல தாங்க ஒன்றும் இல்லாதவன் நாம எத்தனையோ பேர்ட்ட உதவி கேட்டோம், ஒருத்தனும் செய்யலை. எத்தனையோ பேர்ட்ட கை கொடுத்து தூக்கி விட சொன்னோம், ஒருத்தரும் தூக்கி விடலை. எத்தனையோ பேர்ட்ட கெஞ்சினோம், ஒருத்தரும் நம்ம ஏறிட்டு பார்க்கல. நீ பாறையான்னு கேட்ட உடனே கை தூக்கி நம்மை தூக்கி எடுத்தாரு. தாழ்வில் நினைத்த தேவன் அவர். ஒன்றுமில்லாது இருக்கும்போது நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர். அந்த தேவனை நம்ம நினைக்கலாம், அதான் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், எல்லாம் எழுந்திருக்குமாங்க. தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே, தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையோ செய்யாத தேவன் நல்லவரே. ஒருவருக்கோ ஒரு தீமையோ
செய்யாத தேவன் நல்லவரே, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. அவர் ஜீவன் தந்ததாலே நாம் உயிர் வாழ்கின்றே. அவர் எங்கள் கூட வருவார், அதனால் பயமில்லையே. அவர் ஜீவன் தந்ததாலே நான் உயிர் வாழ்கிறேனே. அவர் எங்கள் கூட வருவார், அதனால் பயமில்லையே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே, தேவன் நல்லவரே, இயேசு நல்லவரே. ஒருவருக்கோ ஒரு தீமையோ செய்யாத தேவன் நல்லவரே. ஒருவருக்கோ ஒரு தீமையோ செய்யாத தேவன் நல்லவரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சொல்லுவோம், அனுபவத்தை சொல்லலாம், என் இயேசு நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார், நல்லவர். என்னை உயர்த்தின தேவன் நல்லவர். ஓ, என்னை தாழ்வில் நினைத்த தேவன் நல்லவர். எனக்கு அற்புதங்களை செய்த தேவன் நல்லவர். என்னை நடத்தின தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. என்னை மீட்டெடுத்த பாவத்தில் அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த தேவன் நல்லவர். அழுகுரல் கேட்ட தேவன் நல்லவர். அந்த தேவன் நல்லவர், நல்லவர். அவர் நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் இவையெல்லாம் செய்கிறார். நல்லவர், அவர் நல்லவர். நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் நல்லவர் தான். நாம் அவரை நல்லவர்னு சொன்னதுனாலே நல்லவராக இருப்பதில்லை, அவர் நல்லவராக இருப்பதனால தான் நல்லவர் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நல்லவர் ஐயா, நீ மிகவும் நல்லவர், மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து கொடுப்போம். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். அவர் மீது நம்பிக்கை வைப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் வேண்டுவராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தமான நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க கொடுத்த கிருபைக்கு நன்றி. நீ நல்லவராக இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். நீ பாரபட்சம் இல்லாமல் நன்மைகளை செய்கிறீர். அதோடு மாத்திரம் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீ விசேஷமான நன்மைகளை வைத்திருக்கிறீர். அந்த விசேஷித்த நன்மை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று ஓயார மனதார துதிக்க விரும்புகிறோம் ஐயா. அந்த ஒரே ஸ்தோத்திரம். வசனம் கேட்டவுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் நன்றி. நீ கிருபை செய்வீராக, ஆசீர்வதியும். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நோத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.